ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிற சிங்கம் நான் தான் பலசாலி நான் தான் பலசாலின்னு எல்லார்கிட்டையும் தற்பெருமை அடிச்சிட்டு இருந்துச்சாம். அதே காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் இந்த சிங்கத்து மேலே ரொம்ப எரிச்சலோடு இருந்தாங்களாம். அந்த காட்டில் இருந்த குளத்துல இருந்த ஒரு ஆமையும் பக்கத்தில் இருந்த நாவல் மரத்தில் ஒரு அணிலும் இருந்துச்சாம். 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக ஹாப்பியாக இருந்தாங்களாம். ஒரு நாள் சிங்கம் மரத்து மேலே இருந்த அணிலை பார்த்து, ஏண்டா மூட நீ என்னை விட பெரியவனா, நீ எனக்கு கீழே வந்து நின்று மரியாதை செய், இல்லை உன் தோலை உரிச்சு கழுவுக்கு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுச்சான். அணிலும் மரத்துலேருந்து கீழே இறங்கி வந்து நின்று மரியாதை செஞ்சுச்சான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஆமை தன்னோட நண்பன் அவமானப்படுறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை கேட்ட எறும்பு இந்த சிங்கத்துக்கு நாளைக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிச்சான். நாளைக்கு நம்ம 3 பேரும் சிங்கம் இருக்கிற இடத்துக்கே போய் அதை ஒரு வழி பண்ணிடலாம் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. ஆமையும் அணிலும் ரொம்ப நேரமாக எறும்புக்காக காத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அங்கே வந்த எறும்பு சிங்கத்தை பார்த்து, தூங்கிட்டு இருக்கியா, நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லி சிங்கத்தோட காதுலேயே போய் கடிச்சிருச்சு. இதனால சிங்கத்தால் வலி தாங்க முடியாமல் கத்திக்கிட்டு அணிலை பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டே ஓடி போயிடுச்சு. அப்புறம் என்ன, காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களும் சந்தோஷமாக ஜாலியாக இருந்தாங்க.